السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم بالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم لم يعرفوا رسولهم وهم لهم منكرون. وقال نبينا صلى الله عليه وسلم: وهي آخر فتنتي تعرض على أمتي أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 2வது ஜும்ஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னாருடைய எல்லா விதமான போதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறையாக கொண்டு நாளை அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குரான் ஷரீஃபிலே குல் பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மதிஹி, அல்லாஹுடைய சிறப்பையும் அருளையும் நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார். அல்லாஹுடைய அருளையும் ஆற்றலையும் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லி அதன் மூலமாக அவனுடைய வல்லமையை அறிந்து அவனுடைய உள்ளன்மையை புரிந்து செயல்படுவதற்கு காரணமாக அமையும். அதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை நம்முடைய உள்ளத்தில் அது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் முதலிலே புரிந்தால்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாண்புகள், மகத்துவங்கள் நமக்கு தெரிய வரும். கலிமாவில் ஆரம்பித்து கபர் வரை பெருமானாருடைய தொடர்பு நமக்கு இருக்கின்றது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் ரசூலாகவும் இருக்குகின்றார்கள் என்று கலிமாவில் தொடங்கி கபூர் வரை பெருமானாருடைய தொடர்பு, அவர்களுடைய எல்லா விதமான பண்புகளும், அவர்கள் குறித்த அனைத்து விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபூரிலே எண்ணெய் காட்டப்படும், பெருமானாரை கபூரிலே காட்டப்படும் என்று நபிகளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவிக்கின்றார்கள்.
அவர்களை காண்பித்து இவர்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? பெருமானாருடைய முஹப்பத், அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு அப்பொழுது வெளிப்படும். ஆக கலிமாவில் ஆரம்பித்து கபூர் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சம்பந்தப்பட்டு இருக்கின்றார்கள். ஏன் அதற்கு மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சம்பந்தப்பட்டு இருக்கின்றார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹிய ஆகிர் ஃபித்னதி துஅரது அலா உம்மதி. இந்த கபூர் இருக்கின்றதே, ஆகிர் ஃபித்னதி துஅரது அலா உம்மதி, என்னுடைய உம்மத்தில் ஏற்படக்கூடிய கடைசி சோதனை இந்த கபூர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பெயர் உச்சரிக்காமல் பாங்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பெயர் உச்சரிக்கப்படாமல் பாங்கு கிடையாது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு பாங்கிலும் பெருமானாருடைய பெயர் அங்கு இடம்பெற்று இருக்கின்றது. அதுபோன்று இக்காமத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் இல்லாமல் இக்காமத்து கூடாது. தொழுகை இருக்குகின்றதே, இது முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு உரிய இபாதத். அந்த தொழுகையினுடைய இருப்பிலே, அத்தகையாத்தினுடைய இருப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் கூறாமல் தொழுகை முழுமை பெறாது. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று பெருமானாருடைய பெயர் கூறப்படாமல் தொழுகை முழுமை பெறாது. ஜனாசா தொழுகையில் சுஜூது கிடையாது. மற்ற ஐங்கால தொழுகையில் ருக்கு சுஜூது இருக்குது. ஆனால் ஜனாசாவினுடைய தொழுகையிலே ருக்கு சுஜூது கிடையாது. ஆனால் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும். ஜனாசாவிலே பெருமானார் மீது இரண்டாவது தக்பீரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற சட்டம் இருக்குகின்றது. ஆக மார்க்கம் நம்முடைய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெருமானாருக்கு கொடுத்திருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானாருடைய மாண்பு, அவர்களுடைய மகிமையை நாம் உளமாற அதை புரிந்தால்தான் பெருமானாருடைய அந்த தனித்தன்மை, பெருமானாருடைய சிறப்புகள் நமக்கு புரியும். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்து பெற்ற சிறப்புகள் ஏராளம். பெருமானாரின் மூலமாக இந்த உம்மத்தே முஹம்மதியா பெற்ற மாண்புகள், சிறப்புகள் நிறைய இருக்குகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை பெற்று வருகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப்பி இன்னி லா அஜிது பி அல்வாகி உம்மத்தன். அந்த தௌராத்திலே நான் படித்தேன், அந்த தௌராத்திலே ஒரு உம்மத்து பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஹிய கைரு உம்மத்தி உஹ்ரிஜத் லின்னாஸ். எப்படிப்பட்ட உம்மத் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லும் பொழுது, உலகிலே வந்த எல்லா உம்மத்துக்களுக்கும் மிக சிறந்த உம்மத்தாக அந்த உம்மத்து சொல்லப்படுகின்றது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். தௌராத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை படித்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், இந்த உலகத்திலே தோன்றி இருக்கக்கூடிய உம்மத்துக்களில் எந்த உம்மத்துக்கும் இல்லாத சிறப்பு ஒரு உம்மத்துக்கு இருக்குகின்றதே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுவிட்டு, யா அல்லாஹ்
அந்த உம்மத்தில் என்னையும் என்னுடைய கூட்டத்தார்களையும் நீ ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த உம்மத்திலே என்னையும் என்னுடைய கூட்டத்தார்களையும் நீ ஆக்கி வைப்பாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், தில்க உம்மத்துன் அஹ்மத், அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத். தொடர்ந்து பல கேள்விகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். ரப்பே, நான் தௌராத்தை படித்தேன், அதிலே மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஃஅல்ஹா குத்திபு லஹு ஹஸனா, ஒரு நன்மை செய்ய வேண்டும் என நினைக்கிறார். உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதாக நினைக்கிறார், ஆனால் நன்மை செய்யவில்லை. அதற்காக வேண்டி ஒரு நன்மை எழுதப்படுகின்றதே, அதை செய்தால் 10 to 700 மடங்கு அவருடைய தக்வாவை பொறுத்து அந்த படித்தரங்கள் உயர்கின்றதே. அப்படிப்பட்ட உம்மத்திலே நானும் என்னுடைய கூட்டத்தாரும் இடம்பெற நீ அருள் புரிவாயாக, இடம்பெற செய்வாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அப்பொழுதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தில்க உம்மத்துன் அஹ்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், அவர்களுடைய உம்மத்து தான் அந்த உம்மத். நன்மை செய்யணும்னு நினைச்சாங்க, ஆனா செய்யல. அந்த நினைப்பிற்கே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகின்றான். அப்படி அவர்கள் நன்மை செய்து விட்டால் 10 to 700 மடங்கு வரை அவருடைய இறை அச்சத்தை தகுந்தாற்போர் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த படித்தரங்களை உயர்த்தி தருகின்றார். அதுபோன்று அந்த உம்மத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு பாவம் செய்ய நினைக்கிறார், ஆனால் செய்யவில்லை. பாவம் செய்யணும்னு நினைச்சாரு, ஆனா அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் தவிர்ந்து கொண்டார். அந்த பாவத்தை விட்டு விட்டாரே, அதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு நன்மையை தருகிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு பாவம் செய்வதற்கு நினைத்தார், ஆனால் அது தவறு என்பதாக சொல்லி அந்த பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். இந்த செயலுக்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு நன்மையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அது மீறி ஒரு பாவத்தை அந்த உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்தால் ஒரே ஒரு பாவம்தான் அவர்கள் மீது எழுதப்படுகின்றது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தில் படித்த செய்தியை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், அந்த உம்மத்தும் உம்மத்தி முஹம்மதியாதான். அருமையானவர்களே, இப்படி பல விஷயங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஹுமுல் ஆஹிரூன பிஹல்கி வஸாபிகூன துஹூலுல் ஜன்னா, ஒரு உம்மத் இருக்குகின்றது, அதனுடைய மேன்மையை நான் தௌராத்திலே படித்தேன். யா அல்லாஹ், ஹுமுல் ஆஹிரூன பில் ஹல்கி, கடைசியாக வரக்கூடிய உம்மத்து. அவங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே கடைசி உம்மத், கடைசி சமுதாயம் தான். வஸாபிகூன துஹூலுல் ஜன்னா, ஆனால் சொர்க்கத்திலே முதலாக அவர்கள் நுழைவார்கள். அப்படிப்பட்ட உம்மத்திலிருந்து யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய கூட்டத்தார்களையும் நீ ஆக்கி வைப்பாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தில்க உம்மத்துன் அஹ்மத், அந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து கேட்கின்றார்கள், இன்னி லா அஜிது அலா ஜீதுகும் ஃபி சுதூரிஹிம், அவர்களினுடைய வேதங்களில் மனதில் மனப்பாடம் செய்வார்கள். அந்த வேத நூட்களை அவர்கள் மனப்பாடம் செய்வார்கள். இதற்கு முன்பாக எத்தனையோ வேதங்கள் இந்த உலகத்திலே தரப்பட்டது, ஆனால் யாருக்கும் அதை மரணம் செய்யக்கூடிய ஆற்றல் வழங்கப்படவில்லை. ஆனால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக வேத நூட்களை மரணம் செய்வார்கள். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட உம்மத்திலே என்னையும் என்னுடைய கூட்டத்தார்கள் நீ ஆக்கி வைப்பாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தில்க உம்மத்துன் முஹம்மத்,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து தான் அந்த உம்மத். குர்ஆனை முழுக்க அவர்கள் மனனம் செய்த ஹாஃபில்களாக இருப்பார்கள். இப்படி இதற்கு முன்பாக அருளப்பட்ட தௌராத்தோ இன்ஜீலோ யாரும் மரணம் செய்வதற்குண்டான ஆற்றல் யாரிடத்திலும் வழங்கப்படவில்லை. அவ குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்யக்கூடிய ஆற்றலை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு வழங்கி இருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, நிறைய கேள்விகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வைக்குகின்றார்கள். அந்த உம்மத் குறைவாக அமல் செய்வார்கள், ஆனால் நன்மைகள் அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அவர்கள் செய்யக்கூடிய அமல்களே மிக குறைவாக இருக்கும், ஆனால் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக அதிகமாக இருக்கும். அது எந்த உம்மத்? அந்த உம்மத்திலே நானும் என்னுடைய கூட்டத்தார்களையும் நீ ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் பொழுது, தில்க உம்மத்துன் முஹம்மத், அந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் என்றார்கள். அருமையானவர்களே, இந்த உம்மத்துக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய சிறப்புகள், பெருமானாரின் மூலமாக இந்த உம்மத்து பெற்றிருக்கக்கூடிய மேன்மைகளை நாம் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவை கடமையாக ஆக்கியிருக்கின்றார். வேற இதற்கு முன்பு வந்த எந்த உம்மத்துக்கும் ஜும்மா கிடையாது. இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றார். யா அல்லாஹ், அந்த உம்மத்திலே எங்களை இடம்பெற செய்வாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டும் அவர்களுக்கு கிடைக்காதது. இப்படி பல கேள்விகளை தௌராத் வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாங்கி வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அனைத்தும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு தரப்பட்டுள்ளதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பதில் சொன்னதாக நாம் வரலாறுகளை பார்க்க முடிகின்றது. இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வான் மண்டலத்தினுடைய அனைத்தையும் இந்த உம்மத்து எடுத்துக்கொண்டார்களோ என்பதாக சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வியந்தார்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னானாம், யா மூசா, இனிஸ்தஃபைதுக அலன்னாசி பிரிசாலாத்தி வ பிகலாமி ஃபஹுது மா ஆதைது வகும் மினஸ் ஷாக்கிரீன். உங்களுக்கு என்னோடு உரையாடுவதற்காக உங்களை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், எனவே நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவனாக நீங்கள் இருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இத்தனை கேள்விகளையும் கேட்டு அதற்குண்டான பதிலை சொன்னதற்கு பிறகு அவர்களுக்குண்டான விடையையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னதாக நாம் வரலாற்று செய்திகளை பார்க்க முடிகின்றது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரலீத் ரப்பி, ரப்பே, இதை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் பொருந்தி கொண்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி பெருமானாரின் மூலமாக இந்த உம்மத்து பெற்ற சிறப்புகள் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய சிறப்புகள் நமக்கு தெரியலை, அதனால இன்னைக்கு ஜும்மா தொழுக, ஐங்கால தொழுக எல்லாமே இன்னைக்கு அது பொடுபோக்கில் போய்கிட்டு இருக்குது. நம்முடைய இந்த சமூகத்திற்கு பெருமானாரின் மூலமாக தரப்பட்டு இருக்கக்கூடிய மேன்மை நாம் உணரல. அதனால் இதிலே நிறைய அலட்சியங்களும் நிறைய குறைபாடுகளும் உள்ள சமூகமாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏராளமான பாக்கியங்களை இந்த உம்மத்து பெற்று இருக்கின்றது. நாளை யௌமுல் கியாமாவிலே ஷுஹதாஉ அலன்னாசி, எல்லா நபிமார்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடிய உம்மத்தாக உம்மத்தே முஹம்மதியா இருக்கும். நாளை கியாமத்து நாளிலே எல்லா மக்களும் அஞ்சி பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கியாமத்து நாளிலே எல்லா நபிமார்களையும் சாட்சிப்படுத்தக்கூடிய உம்மத்தாக இந்த உம்மத்தே முஹம்மதியா இருக்கும். ஐங்கால நேர தொழுகையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு வழங்கினார். இது வரலாறுகள் நமக்கு தெரியும். 50 ஆச்சு. மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு
வெகுமதியாக கொடுத்தது இந்த 5 நேர தொழுகை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம், 5 நேர தொழுகையை நீங்கள் தொழுதால் 50 நேர தொழுகைக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும். இந்த உம்மத்துக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அதோடு மட்டுமல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு ரமலானில் முழுமையாக நாம் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு வழங்குகின்றார். எவ்வளோ பெரிய பாக்கியங்கள், சிறப்புகள் நமக்கு இருக்குகின்றது என்பதை நாம் புரிய வேண்டும். அதே போன்று ஜக்காத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முந்திய சமூகத்திற்கு 125% ஜக்காத்தை அவர்கள் மீது கடமையாக ஆக்கியிருந்தான். இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 102.5% தான் இந்த உம்மத்தின் மீது ஜக்காத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விதியாக ஆக்கியிருக்கின்றார். எவ்வளோ பெரிய சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த உம்மத்துக்கு மட்டும் தரப்பட்டு இருக்குகின்றது. முந்திய உம்மத்துக்கு யாருக்கும் தரப்படவில்லை. லைலத்துல் கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களுக்கு சமமான ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. சுமார் 83 மாதங்கள். ஒரு மனிதருக்கு 10 வருடம் லைலத்துல் கத்ர் கிடைத்தது என்று சொன்னால் சுமார் 830 வருடம் தொழுத இபாதத்து செய்த நன்மையை அந்த லைலத்துல் கத்ர் மட்டும் நமக்கு பெற்றுத் தருகிறது. அது இந்த உம்மத்தி முஹம்மதியாவுக்கு மட்டும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. பெரியோர்கள், இந்த மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிறைவுபடுத்தியது, முழுமைப்படுத்தியது, பூர்த்தியாக்கியது இந்த உம்மத்தே முஹம்மதியாவின் மூலமாகத்தான். இந்த உம்மத்துக்கு பிறகு வேறு சமுதாயம் இந்த உலகத்தில் தோன்றப் போவது கிடையாது. இந்த உம்மத்தே முஹம்மதியா தான் கடைசி உம்மத். இதற்கு பிறகு இந்த உலகத்திலே உலகம் முடிவு நாள் வரை இன்னொரு சமுதாயம் என்று தோன்றப் போவது கிடையாது. அதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி இருக்கின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த மார்க்கத்தை நாம் நிறைவுபடுத்தி இருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு பிறகு எந்த சமூகம் இந்த உலகத்தில் தோன்ற போவது இல்லை என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உம்மத்தை வைத்துதான் நிறைவுபடுத்தி இருக்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்படி நிறைய விஷயங்கள். இன்னொரு ஹதீஸ் ஒன்றை பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நம்ம தொழுகைக்காக வேண்டி சஃப் அமைச்சுக்கிறோம்ல, தொழுகைக்காக சஃப்புகளை நம்ம அமைச்சுக்கிறோம்ல, அது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, சுஃபூஃபுனா க சுஃபூஃபில் மலாயிகா, நமது தொழுகையினுடைய வரிசை இருக்கின்றதே அது அல்லாஹ்விடத்தில் மலக்குகளுடைய வரிசையை போன்று அல்லாஹ்விடத்திலே பார்க்கப்படுகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இன்னைக்கு சஃப்புகளில் எவ்வளவு இடை வெளிவிட்டு இந்த சஃப்புகளை அமைக்குகின்றோம். அந்த சஃப்புகளை பூர்த்தி செய்வதில் எத்தனை விதமான பேதங்கள் நம்மிடத்தில் இருக்குகின்றது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சஃப்பை அமைக்கக்கூடிய விஷயத்தில் கூட நீங்கள் தொழுகைக்கு அமைக்கக்கூடிய இந்த வரிசை இருக்குகின்றதே அல்லாஹ்விடத்தில் மலக்குகளுடைய வரிசையை போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியங்களை சுட்டி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, வஜுஇலத்துல் அர்லு குல்லுஹா மஸ்ஜிதா, இந்த பூமி முழுக்க இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தொழும் இடமாக அமைத்திருக்கின்றான். முந்திய சமூகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இடம். ஆனால் இந்த உம்மத்தே முஹம்மதியா இந்த பூமியில் எங்கு சென்றாலும் எந்த இடத்திலும் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு அற்புதமான பாக்கியத்தை வழங்கி இருப்பதும் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான். அது மட்டுமல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, வஜுஇலத்து துர்பத்துஹா துஹூரா, தண்ணீர் கிடைக்கல, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மண்ணை அதை சுத்தமாக ஆக்கி தயமும் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை நமக்கு தந்து இந்த உம்மத்தை சிறப்புப்படுத்தி இருக்கின்றார்.
தொழுவதற்கு ஒழு செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயமம் செஞ்சு மண்ணில் அடித்து தயமம் செய்து நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால் தொழுகை கூடும் என்ற ஒரு சிறப்பை இந்த உம்மத்தி முஹம்மதியாவுக்கு மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கின்றார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி நிறைய சிறப்புகளை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இதனுடைய மாண்புகள் நமக்கு தெரியலை, அதனுடைய சிறப்புகள் நமக்கு தெரியலை. அதனால நம்ம எல்லா விஷயங்களையும் அலட்சியமானவர்களாக இருக்கிறோம். 3 விஷயங்கள் யூதர்கள் பொறாமைப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 3 விஷயங்கள் குறித்து யூதர்கள் பொறாமைப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. ஒன்று, நீங்கள் சொல்லக்கூடிய ஆமீன், துவா கேட்கும் பொழுது ஆமீன் என்பதாக சொல்கின்றோமே, இது குறித்து யூதர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். யா அல்லாஹ் என்று இருகரம் ஏந்தி இந்த காரியத்தை நிறைவேற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் இருகரம் ஏந்தி துவா கேட்டுவிட்டு அதற்கு பதிலாக ஆமீன் சொல்கின்றோமே, நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்கின்றோமே, இது இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. இதை பார்த்து யூதர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். இன்னொன்று, சலாம் சொல்வது. ஒருவருக்கொருவர் முஸ்லீம் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று இந்த முஹம்மன், இந்த சலாம் சொல்வது இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. இதை பார்த்து யூதர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். இன்னொன்று, இந்த புனிதமான ஜும்மாவை பார்த்து, வெள்ளிக்கிழமையை முஸ்லிம்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பை பார்த்து யூதர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கின்றார். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, சொர்க்கத்திலே முதலிலே நுழையக்கூடிய கூட்டம் இந்த உம்மத்தே முஹம்மதியா தான். அதே போன்று ஒரு பெரும் கூட்டம் எந்த விதமான அதாபுகளும் இல்லாமல், எந்த விதமான கேள்விகளுக்குண்டான விசாரணையும் இல்லாமல் நுழையக்கூடிய கூட்டம் இந்த உம்மத்தே முஹம்மதியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யா ரசூலுல்லாஹ், இதுக்கு என்ன காரணம்? எந்த அதாபும் எந்த விதமான கேள்வி விசாரணையும் இல்லாமல் இந்த உம்மத்து நுழைவார்களே, அப்படி என்ன விசேஷமான தன்மை அவர்களுக்கு வழங்கப்பட்டது, என்ன காரணம் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து நின்று, யா ரசூலல்லாஹ், நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக ஆக வேண்டும் என்று உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மின்ஹும், நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருவர் என்றார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் சொல்லும் பொழுது வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எந்த விதமான கேள்வி விசாரணையும் எந்த விதமான அதாபும் இல்லாமல் ஒரு பெரும் கூட்டம் சொர்க்கத்திலே நுழைவார்களே, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், எந்த காரியத்தையும் செய்து விட்டதற்கு பிறகு அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவர்கள் எந்த விதமான அதாபும் கொடுக்கப்படாமல், கேள்வி கணக்குகள் விசாரிக்கப்படாமல் சொர்க்கத்தில் நுழைவதற்கு காரணம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். நாளை யௌமுல் கியாமாவிலே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நபி வருவார், அந்த நபியோடு 2-3 பேர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களோடு ஒரு சிறு கூட்டம் போகும். இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களோடு இன்னும் கொஞ்சம் அதிகமான கூட்டம் கொண்ட நபர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள். அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் முழுக்க நிரம்பிய நிலையில் சொர்க்கத்திலே நுழைவார்கள். அப்படி சொர்க்கத்திலே நுழையும் பொழுது இருக்கக்கூடிய சஃப்புகள் 120 சஃப்புகள் இருக்கும். அணி அணியாக சொர்க்கவாசிகளுடைய சஃப்புகள் 120 சஃப்புகள் இருக்கும். ஒரு சஃப்பு 1 மில்லியன் 1 பில்லியன் அளவை விட தாண்டி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய சஃப்புகளில் என்னுடைய உம்மத்தை சார்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கள் மட்டும் 80 சஃப்புகள் நிற்பார்கள். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நபிக்கு முன்பாக தோன்றிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அவர்களை அங்கீகரித்த மற்ற நபியினுடைய சஃப்புகள் 40 சஃப்புகள் நிற்பார்கள்.
இப்படிப்பட்ட சிறப்புகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு வழங்கி இருக்கின்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, அம்லம் யாரிஃபுஹா ரசூலஹும், எனவே ரசூலை பற்றி நீங்கள் விளங்க வேண்டாமா? ரசூலுடைய சிறப்புகள், அவர்கள் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள், சிறப்புகள் என்ன என்பதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக படித்து அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை செவ்வையான முறையில் நடத்தும் பொழுது, நாளை எந்த நபியும் தயங்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே ஷஃபாத், சொர்க்கத்திற்கு என்னுடைய உம்மத்தை நீ அனுப்பு என்று அல்லாஹ்விடத்திலே வாதிடக்கூடிய உத்தம தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட உம்மத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை ஒருவராக ஆக்கியிருப்பது இது சிறப்புக்கெல்லாம் சிறப்பு. இந்த உலக வாழ்க்கையை நாம் முடித்துக் கொள்ளும் காலம் முழுக்க பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிமுறையாக மாற்றி அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் சேர்ந்து நாளை பெருமானாருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.